ஒரு அந்தனர் ஃபேமிலியோட தங்கி இருக்கார். அத எப்பவும் அவர் விட்டல் நாமாவும் பாண்டரங்க பக்தியும் தான் அவருக்கு. அவர் எப்பவும் என்னன்னாக்க கார்த்தால அவர் இஞ்சுவத்திக்கு போய் அவ என்ன கொடுக்குறாளோ அதை வாங்கிட்டு அத நம்ம அவ ஆத்துல வச்சு சமையல் பண்ணி அவ ஒய்ஃபு குழந்தைகள் 2-3 குழந்தைகள் இருக்கு அவருக்கு வச்சு சாப்பிட்டு இது பண்ணுவார். மிச்ச நேரங்கள்ல அந்த கிராமத்துல ஏதாவது இருக்கிறவாளுக்கு ஏதாவது ஒரு கைங்கரியம் அவளுக்கு என்ன தேவையோ அந்த கைங்கரியத்தை பண்ணி கொடுப்பார். அதுக்காக எந்த திரவியமோ எதுவுமே வாங்கிக்க மாட்டார். அவர் எப்பவும் அந்த அந்த இதுலயேதான் இருந்துட்டு இருக்கார். அந்த மாதிரி இருக்கும்போது எப்பவுமே ஒரு அந்த கிராமத்துல எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு பாய் ஒரு இதுவா இருக்கா, ரொம்ப சாது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு அந்த இது இருக்கு. ஆனா அவரை ஒரு சில பேர் அவருக்கு கொஞ்சம் ஆப்போசிட்டா எப்பவுமே அந்த ஒரு இது இருக்கதானே செய்யும். அந்த மாதிரி அதுல இவர் என்ன எல்லாத்தையும் போய் நல்ல பேர் வாங்கிட்டு இருக்காரு, இவர் எதாவது ஒண்ணு பண்ணணும், அவரை ஏதாவது ஒரு இது செய்யணும் அப்படிங்கறதுக்கோசரம் அவர் ஏதாவது அவருக்கு ஏதாவது இம்சை கொடுத்துட்டு இருப்பார். இவர் ஏதாவது இம்சை கொடுத்தாலோ இது பண்ணாலும் அதுக்கெல்லாம் அவர் ஒன்னும் இதுவே பண்ணிக்க மாட்டார். மாட்டுக்கு தேவைன்னு சொல்றதை கேட்டுட்டு அவளோட சதிதி அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் விட்டல் நாமாவை சொல்லிட்டு அப்படியே போயிட்டு இருப்பார். ஒரு நாளைக்கு என்ன பண்றா, இவர் ராத்திரி இவர் குடிசைதான், ஒரு குடிசையில குழந்தைவா எல்லாரும் படுத்துட்டு இது பண்ணும் போது கொஞ்சம் லேட் நைட்ல அந்த குடிசைக்கு கொளுத்தி விட்டுறா அந்த அந்த இவருக்கு ஆப்போசிட்டா இது பண்ற அந்த கோஷ்டி இவர் குடிசைய இது பண்ணிடுற. குடிசைய கொளுத்தி விட்ட போது கூடயும் அவ ஒய்ஃப் குழந்தை எல்லாம் இது பண்றது எல்லாம் நடுவுல உட்காந்துக்கோங்க, நம்ம பாண்டுரங்க பக்தி பண்ணலாம், பாண்டுரங்கன் நம்மளை காப்பாத்துவான், கண்டிப்பா நமக்கு இது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டல நாமத்தை சொல்லிட்டே அப்படியே இது பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அந்த குடிசை எரியிற அந்த வெளிச்சம் அக்கம் பக்கத்துல இருக்கிறவா எல்லாம் குடிசையை அணைச்சு இவாளுக்கு யாரு எதுக்கும் ஒன்னும் இதுவாகல. பட் இவாளோட பிலாங்கிங்ஸ்ன்னு இருக்கிற ஒரு சின்ன சின்ன இதெல்லாம் எல்லாம் எரிஞ்சு போயிடுறது. இவர் ஒய்ஃபா 3 குழந்தைகளுக்கும் எந்த சேதாரமும் இல்லாம வந்துடுறான். அடுத்த நாள் கார்த்தால அவ எல்லாம் ஊர்க்காரெல்லாம் எல்லாம் சேர்ந்து என்ன பண்றா, இவருக்கு நம்மளாம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா இது போட்டு இவருக்கு ஒரு வீடு கட்டி கொடுக்கலாம், இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவருக்கு பண்றா. அப்போ இவெல்லாம் பணம் போட்ட அந்த இதுல பாத்தீங்கன்னாக்க இவ வீடு கட்டிட்டோம், பக்கத்துல ஒரு ஏக்கர் நிலமும் இவருக்கு அந்த ஊர் தலைவர், அப்போ இருந்த ஊர் தலைவர் ரொம்ப நல்லவர், இவரை பத்தி நல்லா தெரிஞ்ச அவர் தான், போட்டு ஒரு ஏக்கர் நிலமும் கொண்டு இவருக்கு கிரயம் பண்ணி கொடுத்துடுறா. இவர் சொன்ன எனக்கு அதெல்லாம் வேண்டாம், இந்த இது எனக்குன்னு எந்த உடமையும் எனக்கு இருக்கக்கூடாது, இதுவே நீங்க நான் தங்கிக்கிறதுக்கு இத வீட நான் இதுவாக அது வீடுனா என்ன ஒரு ஓலை குடிசை மாதிரி ஒரு புது ஓலை குடிசை போட்டு ஒரு இது பண்ணி கொடுத்துருக்கா, அது எனக்கு இது போதும் அப்படின்னு சொல்றாரு. நீங்க உங்களோட அன்புக்கு இதுக்கு எல்லாருக்கும் நன்றி, இதுக்கு உங்களுக்கு நான் ஏதாவது கைங்கரியம் பண்ணிட்டே இருப்பேன், அதனாலதான் அவருக்கு பேரே மித்ரர், லோகமித்ரர். அவருக்கு எல்லாருக்கும் அவரை ஃப்ரெண்ட்லியா ரொம்ப இதுவா அன்பாவோடையும் இதுவோடையும் இருக்கிறதுனாலதான். ஆனா அவர் இல்ல நாங்க கொடுத்துட்டோம் இது பண்ணிட்டோம், இவர் என்ன பண்றார், எப்படி தியாகையருக்கு அவ வீடு ஏதோ கொடுக்குறேன்னும் போது அந்த சாவியை கூட அவர் தொடரலையாம், அப்படியே இதுல அந்த பெறையில அப்படியே வச்சிருந்தாரா. யாரோ ஒருத்தர் கார்த்தால பெரிய மழையில வீடெல்லாம் இது பண்ணும் போது அந்த இதை கொடுத்து நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாராம். அவளுக்கு அப்பேற்பட்ட மகான்களுக்கெல்லாம் அது ஓ இது வீடு உள்ள ரூம் இருக்குமா இதுவா இருக்குமா அப்படிங்கறதெல்லாம் அவளுக்கு கவலையே கிடையாது. அதே மாதிரி இவர் அந்த நிலத்துல இருந்து வந்த ஏதாவது திரவியங்கள்னா அப்படியே கோவில் பாண்டரங்கன் கோவிலுக்கு கொடுத்துருந்தோம், அதுல இருந்து எனக்கு ஒரு நயா பைசா கூடாது அப்படின்னு சொல்லி அதை இக்னோர் பண்ணி அப்படியே இதுலயே இருந்து பாண்டுரங்க பக்தியே பண்ணிட்டே இருந்துட்டு இருக்கா. இது மாதிரி ஒரு கொஞ்சம் வருஷங்கள் போனதுக்கு அப்புறம் அந்த ஊர் தலைவர் இதுவாயிடுறார். வேற ஒரு புதுசா அந்த ஊருக்கு ராஜா ஒரு தலைவரை நியமிக்கிறா. அந்த புது தலைவர் வந்த உடனேயும்
அவர் கொஞ்சம் நல்லவர் தான். ஆனா வந்து இவெல்லாம் வந்து என்ன பண்றா, இந்த இவருக்கு ஆப்போசிட்டா இருக்கிறவ வந்து அவள்கிட்ட போய் இது மாதிரி இவருக்கு வந்து நம்ம இந்த சொத்தை வந்து 1 ஏக்கர் இவருக்கு வந்து இது பண்ணி கொடுத்துட்டாங்க. அவர் வந்து எல்லாரையும் போட்டு ஏதோ சாமி பேரை சொல்லி பயமுறுத்தி இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டார். அவர் வந்து அந்த இந்த பொது இடத்துல குடிசை போட்டு தங்கிட்டு இருக்கார். அதுக்கு வந்து ஏதோ வரி பணமோ இதுவோ கவர்மெண்ட்டுக்கு எதுவும் இல்லைங்கிற மாதிரி கொஞ்சம் அப்படியே மேல அப்படியே இது பண்ணி விடுறா. அவரும் என்ன பண்றார், அப்படியா நான் போய் விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரை கூப்பிட்டு பேசுறார். இவர் சொல்ற, அந்த வீடும் என்னோடது இல்ல, அந்த நிலமும் என்னோடது இல்ல, அவளா ஏதோ கொண்டு வந்து கொடுத்தா, இந்த அந்த இதுவும் இருக்கு, வேணா அந்த இது எல்லாத்தையும் கொடுத்துடுறேன், என்கிட்ட நான் வந்து எந்த இதையும் பொறுப்பு வச்சுக்கல, அதுல இருந்து வர இது வந்து பாண்டுரங்க கோவிலுக்கு தான் அது போயிட்டு இருக்கு, நான் எனக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்ற. அவர் வந்து இது மாதிரி இவாள கூப்பிட்டு பேசுறோன்னே அவ அப்படிதான் பொய் சொல்லிட்டு இருக்கான், இது பண்ணிட்டு இருக்கான். நீங்க வந்து அவனை வந்து இப்படி எல்லாம் சொன்னாக்க கேட்க மாட்டான், நீங்க வந்து அவன் போக்கிலே நீங்க வந்து ஏதாவது மடக்கி அவனை வந்து மாட்டி வைக்கணும் அப்படின்னு இல்லாததையும் பொல்லாதையும் அந்த புதுசா அந்த தலைவர்கிட்ட சொல்லி விட்டுறா. உடனே இவர் வந்து திருப்பி அவரை கூப்பிடுறார். கூப்பிட்டோன்னையும் சொல்றார், நாளைக்கு காத்தால எங்க வீட்டுல வந்து ஒரு பெரிய பூஜை ஒண்ணு இருக்கு, அது எங்க குல வழக்கப்படி நாங்க வந்து புலிய வச்சுதான் அந்த பூஜையை பண்ணுவோம். இப்ப நாங்க அந்த வெளியூர்ல இருக்கிற போது அங்க ஒரு புலி வச்சிருந்தோம், இப்ப அந்த இங்க இருந்து வரும்போது அந்த இதெல்லாம் கொண்டு வர முடியல. நீ வந்து எல்லாருக்கும் ஏதோ ஹெல்ப் உபகாரம் இது எது கேட்டாலும் பண்ணி கொடுப்பியா, இந்த ஊர்ல யார கேட்டாலும் வந்து இவர்கிட்ட கேளுங்கோ, அவர் வந்து செஞ்சு கொடுத்துருவார், அவர் வந்து எல்லாருக்கும் மித்திரர் அப்படின்னு சொல்றா. எனக்கு கொஞ்சம் போய் காட்டுல போய் ஒரு புளியை பிடிச்சின்னு வாங்கோ, இது பண்ணுங்க, நீங்க எனக்கு வந்து புளியை பிடிச்சு கொண்டு வந்து கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க, அந்த நிலம் இது எல்லாத்தையும் நான் உங்க பேர்லயே இது கிரயம் பண்ணி கொடுத்துருவேன், அதை வந்து எந்த ஒரு இதுவும் போட மாட்டேன், எந்த கேஸோ அதுவோ எல்லாத்தையும் நல்லிஃபை பண்ணி மொத்தமா இல்லைனாக்க அது எல்லாத்தையும் தோண்டி என்கொயரி பண்ணி தோண்டி எடுத்து உங்க மேல வந்து இது போட்டு அப்படின்னு அவரை கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி பயமுறுத்துறாரு. இவர் வந்து உடனே அதுவும் பாண்டரங்கனோட இதுதான், சரி என்னால முடிஞ்சது, நீங்க வந்து என்னால உபகாரம் வேணும் அப்படின்னு கேட்டுட்டு, நீங்க உபகாரம்னு கேட்டதுக்கு அப்புறம் நான் வந்து அதை வந்து மறுக்க முடியாது, அது என்னோட இது வந்து யார் உபகாரம் கேட்டாலும் அவளுக்கு என்னால வந்து தேகத்தால ஏதாவது பண்ணி கொடுக்கறதுதான் என்னுடைய பிரதிஜையா எடுத்துட்டு பண்ணிட்டு இருக்கேன், இதுவும் பாண்டரங்க சங்கல்பமா இருக்கட்டும், நான் வந்து ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காட்டுக்கு போறார். காட்டுக்கு போய் அப்படியே கார்கால இருந்து எல்லா இடமும் சுத்துற. ஒரு புலியோ இதுவோ ஒண்ணுமே கண்ணுல படல. அப்படியே புலி கண்ணுல பட்டாலும் அதை போய் எப்படி கொண்டு பிடிக்கிறது, அதை இங்க கொண்டு வர்றதுக்கு அப்படின்னா சாயங்காலம் சூரிய அஸ்தமனம் ஆக போறது. பாண்டுரங்க அங்க காட்டுல போய் உட்கார்ந்துனோடனே அவரை மை மறந்து, ஏன்னா தனிமையில இருக்கும் போது மகான்களுக்கெல்லாம் அப்படியே அந்த அவரோட பக்தி வந்து இதுவாயிடும். பாண்டுரங்கா பாண்டுரங்கா விட்டலா விட்டலான்ட்டு அப்படியே அந்த மரத்தடியில உட்காந்துட்டு இதுவா மெய் மறந்து அப்படியே சொல்லிட்டு அந்த நாள் முழுக்க அப்படியே அவர் வந்து இது பண்ணிடுறாரு, அந்த காட்டுல அடர்ந்த காட்டுல உட்காந்துட்டு. சாயங்காலம் ஆக போறது, திடீர்னு பார்த்தனாக்க இவர் என்னத்துக்காக வந்தோன்னே தெரியாம பாண்டுரங்க நாமத்தை சொல்லிட்டு விட்டல நாமத்தை சொல்லிட்டு அப்படியே இது பண்ணிடுற. சாயங்காலம் பார்த்தோன்னா பக்கத்துல வந்து ஒரு பெரிய புலியோட உருமல் சத்தம் கேட்கறது. உருமல் சத்தம் கேட்டேங்க, ஆஹா மாதிரி புலி வந்திருக்கே, நம்ம வந்து இது பண்ணோமே அப்படின்னு சொன்ன உடனேயும் அந்த புலி பார்த்தனா ரொம்ப பெரிய புலியா நல்ல ஜெஜாண்டிக்கா ஒரு இதுவா இருக்கு. இவர் வந்து எல்லாரையும் சம திருஷ்டியோட பாக்குறதுனால, அப்பா பாண்டுரங்கா வந்துட்டியா, வரையா போலாமா அப்படின்னு அந்த புலியை பார்த்து கேட்கிறார். கொஞ்சம் கூட இவருக்கு வந்து பயமோ அந்த இதுவோ புலியை பார்த்துட்டு ஒரு இதுவோ இல்ல. ஏன்னா எல்லா ஜீவராசிகளையும் எல்லாத்தையும் அவர் வந்து ஒரே சமதிருஷ்டியா பாண்டுரங்கனாவே பாக்குறாரு. அவர் அவர் நல்ல அத்வைதியா இருந்திருப்பார் போல இருக்கு. எல்லாரையும் ஒரே சமதிருஷ்டியா பாக்குற இத வந்து பக்குவம் அவருக்கு இருக்கு. அதனால வந்து உடனே புலி பேசுறது, ஆமா கண்டுபிடிச்சிட்டியா நான் பாண்டுரங்கன்கிறத அப்படின்னு சொல்ற. இவருக்கு ஆச்சரியமா இருக்கு. வா நான் உனக்காக தான் வந்தேன், நீ என்ன பண்ணு, உன் மேல் அங்கவஸ்திரத்தை கட்டி ஒரு சைட வந்து என் கழுத்துல கட்டிடும், இன்னொரு சைட புடிச்சுன்னு போ, நாம ஊருக்கு போகலாம் வா அப்படின்னு அந்த புலி சொல்றது. உடனே இவர் வந்து பாண்டுரங்கனே சொல்றான்னும் அங்க கழுத்துல வந்து ஒரு அந்த அங்கவஸ்திரத்தை இது பண்ணி இது பண்றா. இந்த இடத்துல வந்து பாலாஜி பாகவதர் என்ன சொல்றாருன்னா, எப்படி வந்து யசோதா வந்து கிருஷ்ணரை கட்டி போட்டாலோ
அதே மாதிரி சகாதேவன் வந்து கிருஷ்ணரை வந்து மானசீகமா கட்டினாரோ, இவர் வந்து பாண்டுரங்கன் அது மாதிரி தன்னோட மேல் அங்கவஸ்திரத்தால கட்டி கூட்டின்னு போறார் அப்படின்னு பாலாஜி பாகவதருடைய உபமானம் அதுக்கு இருக்கு. அவங்க அந்த ஊருக்குள்ள கூட்டின்னு போறா. கூட்டின்னு போனா எல்லாரும் ஜலதரிச்சு ஓடுறா. ஒருத்தர் மரத்து மேல ஏறி இது பண்ணிக்கிறா. அந்த ரோட்ல அப்படி வரும்போது எல்லாரும் வீட்டுக்குள்ள போய் கதவை சாத்திக்கிறா. அப்படியே புலி வந்து அப்படியே உருமிட்டு அந்த இதுக்குள்ள அப்படியே வருது. இவரா ஜஸ்ட் எப்படியோ கூட வந்து ஏதோ கண்ணுக்குட்டி கையில புடிச்சுன்னு வர மாதிரி விட்டல விட்டல பாண்டுரங்கான்னு பாட்டு பாடிட்டே அப்படியே வர. அதுக்குள்ளேயும் இவாள்லாம் வந்து ஓடி போய் அந்த இவன்ட்ட வந்து சொல்றான், அந்த புதுசா வந்திருக்கிற ஊர் தலைவன்ட்ட, பா அவன் புலிய கூட்டின்னு வந்துட்டான்பா, புலி வந்துட்டு இருக்குப்பா அப்படின்னு சொன்னோன்னையும் அவரும் வீட்டுக்குள்ள போய் கதவை சாத்திக்கிறார். இவர் வந்து நேரா அவங்க வீட்டு வாசல்ல வந்து நின்னுட்டு, தலைவரே வாங்க, நீங்க கேட்டீங்கல்ல நாளைக்கு உங்க வீட்டுல பூஜைன்னு, இதோ புலிய கூட்டிட்டு வந்துட்டேன், வாங்க இதை கையில புடிச்சுக்காங்க, எனக்கு வேலை இருக்கு, நான் கிளம்பணும் வீட்டுக்கு அப்படின்னு சொல்றாரு. அவர் வந்துப்பா நீ அதை கூட்டிட்டு போப்பா, ஏன்பா இதென்னா, இல்ல நீங்க வந்து நாளைக்கு பூஜை இருக்குன்னு சொன்னேன் அப்படின்னா, இல்லன்னா விடுங்க நான் வந்து இத என்னோட அங்கவஸ்திரத்தை எடுத்துக்கிறேன், அதை வீட்டுக்குள்ள அமுச்சு வச்சுடுறேன் அப்படிங்கிறார். அவ ஒய்ஃப், அந்த தலைவரோட ஒய்ஃப் அவெல்லாம், ஐயோ அது மாதிரி புலி உள்ள வந்து எல்லாரையும் இன்னைக்கு நைட்டு டின்னருக்கு அது யூஸ் பண்ணிக்க போகுது, பேசாம நீ வெளியே போ, அதுக்கு வந்து ஈவினிங் டிஃபன் ஸ்நாக்ஸ் மாதிரி நீ போய்க்கோ, நாங்கெல்லாம் உள்ள இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இவரை வந்து வீட்டை விட்டு அமுச்சு விட்டு கதவை சாத்தின்றா. அப்புறம் அவர் வந்தோடனே அப்புறம் அவர் வந்து நமஸ்காரமாக ஊர்ல எல்லாரும் வாசல்ல, அந்த கிராமமே அப்படியே வாசல்ல கூடி நிக்கிறது, இது பண்ணிட்டு இருக்காரு. அவர் வந்து நேரா இவர் காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணி, இல்லப்பா நான் வந்து எனக்கு நாளைக்கு பூஜை கீஜை எல்லாம் ஒண்ணும் கிடையாது, இவன் அந்த துஷ்டர்கள் 4 பேர் இருக்கா பத்தியா, உன்னை பத்தி இல்லாததும் பொல்லாததுமா சொல்லி என்னை வந்து கிளப்பி விட்டாங்க, நானும் உன்னை அதை பத்தி எதுவும் விசாரிக்கல, நான் மாட்டுக்கு கொஞ்சம் அதை வந்து இது பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சுக்கோ, இந்த புலிய வந்து காட்டுக்கு அமுச்சு வச்சிரும், இது மாட்டுக்கு இங்க ஊர்ல ஏதாவது 2 பேருன்னா அப்புறம் ராஜா வந்து என்னோட வேலைக்கு உல வச்சிருவான், நாளைக்கு ராஜா வந்து இது மாதிரி புலி வந்து உரிமைன் இருக்கு எல்லாரும் பயப்படுறா, இத பத்தி கம்ப்ளைண்ட் கொடுத்தா ராஜா என் வேலைக்கு ஆப்பு வச்சிருவான், அதனால நீ வந்து இத இதுக்கு அமுச்சு விடு, நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், இவ 4 பேர் தான் இந்த மாதிரி என்னை கிளப்பி விட்டு இது பண்ண வச்சவா அப்படின்னு ஊர் ஜனங்களுக்கு முன்னாடி அவன் நமஸ்காரம் பண்ணி பிரார்த்தனை பண்ணிக்கிறான். இவர் உடனே அந்த அங்கவஸ்திரத்தை எடுத்துட்டு பண்றங்க நீ காட்டுக்குள்ள போயிடு அப்படின்னு சொல்றாரு. புலி யாருக்கும் எந்த தொந்தரவும் பண்ணாம அப்படியே காட்டுக்குள்ள போயிடுறது. இவர் வந்து அதுக்கப்புறம் எல்லாரும் அவருக்கு வந்து மரியாதையும் அந்த இதுவும் இருக்கார். இவர் வந்து எப்பவும் சொல்றார், எப்பவும் பாண்டுரங்க பக்தி, எப்பவும் பாண்டுரங்கனை இது பண்ணிட்டு இருக்கணும், அதுல இருந்தோம்னாக்க நமக்கு எல்லாருக்கும் க்ஷேமமா இருக்கும்னு சொல்லிட்டு அதே மாதிரி இதுல அவருடைய இருந்து ஆயுசை இது பண்ணிக்கிறார். பின்னாடில வந்து பாண்டுரங்கன்ட்டே போய் ஐக்கியமாயிடுறார். ராம் ராம்.